வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? இப்போ வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் உங்களில் நிறைய பேர் சொல்லக்கூடியது ஆரஞ்சு பழம், கிவி, சாத்துக்குடி இப்படி சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் வைட்டமின் சி ஊட்டச்சத்து ரொம்பவே அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பழம் என்னன்னு பார்த்தா முள் சீத்தாப்பழம். முள் சீத்தாப்பழம் அப்படின்றது சாதாரண சீத்தாப்பழம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் சீத்தாப்பழத்தோட தோல் வெளிப்புற பகுதியை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக மென்மையாக இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த முள் சீத்தாப்பழத்தோட வெளிப்புற தோல் பகுதியில் சின்ன சின்னதாக ஸ்பைக்ஸ் இருக்கும், அதாவது முள் மாதிரியான வெளிப்புற தோற்றம் இருக்கும். இதுதான் முள் சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முள் சீத்தாப்பழத்தை ஏன் நான் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக ஒரே ஒரு பழத்தில் மட்டுமே, ஒரு மீடியம் சைஸ் அளவு முள் சீத்தாப்பழம் ஒரு பழத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 129 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி ஊட்டச்சத்து இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான 100% விடவும் அதிகமான வைட்டமின் சி ஊட்டச்சத்து ஒரு பழம் மூலமாகவே நம்ம உடலுக்கு போய் சேர்ந்துடும். ஒரு பெண்ணுக்கு தேவையான 100% விடவும் அதிகமாக கிட்டத்தட்ட 173% வைட்டமின் சி ஊட்டச்சத்தும், அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு நாளைக்கு தேவையான 100% விடவும் 143% வைட்டமின் சி ஊட்டச்சத்து ஒரு பழம் மூலமாகவே நம்ம உடலுக்கு போய் சேர்ந்துடும். இந்த வைட்டமின் சி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும் அப்படின்றது. ஆனால் அதெல்லாம் தாண்டி வைட்டமின் சி அப்படின்றது நம்ம உடலில் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். அதே சமயம் நம்ம சரும ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லாமல் ஆன்டி கார்சினோஜெனிக் குணம் அப்படின்றதும் முள் சீத்தாப்பழத்தில் அதிகமாக இருக்குது. இது என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் தரும்னு பார்த்தா, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் ஒவ்வொன்றையும் நம்ம உடலில் எதிர்த்து போராடும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், இதனாலேயே பார்த்தா எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடலில் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது நம்ம உடலில் வலி மட்டும் கிடையாது, வீக்கத்தையும் கம்மி பண்ணிடும். இயற்கையான ஒரு வலி நிவாரணியாக செயல்படும். இப்போ மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலின்னு எந்த வலியாக இருந்தாலும் சரி, அந்த எலும்பு வலியை சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, எலும்போட அடர்த்தியை பராமரிக்கும். அதாவது போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா முள் சீத்தாப்பழத்தில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக பொட்டாசியம் ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் அப்படின்றது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும். நம்ம ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். ஹை பிபின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதை படிப்படியாக இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த முள் சீத்தாப்பழத்தில் அதிகமாக இருக்குது. அடிக்கடி இந்த பழத்தை நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் சருமம் நல்ல பிரகாசமாக பளபளப்பாக தென்படும். ஆன்டி ஏஜிங்காக இந்த பழம் நம்ம உடலில் செயல்படும். இதனாலே பார்த்தா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்ய முடியும். ட்ரை ஸ்கின்னை குணப்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வறட்சி தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா? அதை சரி பண்ணி ஈரப்பதத்தை நம்ம ஸ்கின்ல தக்க வைக்கும். பொதுவாகவே நம்ம சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை தூண்டும். இதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம சருமம் நல்ல ஜொலிக்கும், பிரகாசமாகவும் பளபளப்பாகவும் தென்படும். அதே சமயம் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா தலைமுடி உதிர்வை சீக்கிரமே நாளடைவில் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த பழம் ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த முள் சீத்தாப்பழத்தில் புரத ஊட்டச்சத்து, நார் சத்து ரெண்டுமே அதிகமாக இருக்குது. புரத ஊட்டச்சத்து அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று இல்லையா? புரோட்டீன் அப்படின்றது நம்ம தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி, குழந்தைகள் வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. தசை பகுதி, திசுக்கள் ரெண்டுமே ஆரோக்கியமாக செயல்படும். நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி, ஸ்டாமினாவை இன்ஸ்டண்ட்டாக அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த புரத ஊட்டச்சத்தில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் நான் சொன்ன இந்த நார் சத்து அப்படின்றது எல்லா வகையான பழங்கள்லையும் இருக்குது. அதில் இந்த முள் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது பார்த்தா நம்ம கட் ஹெல்த்துக்கு தேவையான முக்கியமான ஒன்று. நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும், செரிமானத்தை சீராக வைத்து அஜீரண பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கும். மலச்சிக்கல் பாதிப்பு இருக்குது அப்படின்னா இயற்கையான ஒரு மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கல் பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் முள் சீத்தாப்பழம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆன்டி பாக்டீரியல் குணம் அப்படின்றதும் முள் சீத்தாப்பழத்தில் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி பாக்டீரியல் அப்படின்றது என்ன மாதிரியான பெனிஃபிட் தரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரல் ஹெல்த்தை பராமரிக்கும். அதாவது பற்கள், ஈறுகள் ரெண்டுத்தோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே தேவையான ஒன்று. ஈறுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஈர அழற்சி நோய் பாதிப்பு ஏற்படும். பற்களில் கேவிட்டி அடிக்கடி ஏற்படும் இல்லையா? பற்களில் கேவிட்டி வரக்கூடிய வாய்ப்பையும் இது தடுக்கும். ரொம்ப குறிப்பாக வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா
அந்த பாதிப்புலேருந்து மீண்டும் இயற்கையாக வெளியே வர்றதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் முள் சீத்தா பழம், நான் சொன்ன மாதிரி வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான பழங்களில் முள் சீத்தா பழம் அப்படின்றத ஒன்றா இருக்குது. இதனால் வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பழம். வளர்கிற குழந்தைகள் மட்டும் இல்லை, வயசானவங்க, பெண்கள், ஆண்கள்னு எல்லாருமே முள் சீத்தா பழத்தையும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில், கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியாஷியா, 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.